அனையா அடுப்பு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவு வச்சு சிமிலி உருண்டை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்து நான் வறுத்துட்ருக்கேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க வேர்க்கடலை எப்பயுமே. இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன் நான். அதே வாணலில் 1 கப்பு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரணும், அது மாதிரி வறுத்துக்கலாம். எள் வறுத்தாச்சு. இதையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் 7 ஸ்பூன் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். சிறிதளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மாவை. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்குது. இப்போ உருண்டையாக உருட்டி நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம். தண்ணி தொட்டு நல்லா தட்டிக்கோங்க அடையை. எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுக்கு. எல்லா சைடும் ஒரே மாதிரி தட்டி விட்டுக்கலாம். தட்டியாச்சு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியால் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வெந்துடுச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். எனக்கு 2 அடை வந்துச்சு. நான் 2 அடையும் தட்டி வச்சுருக்கேன். ஒரு மிக்சியில் வறுத்து வச்சுருக்கிற எள்ளை போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். எள்ளை இது மாதிரி பொடி பண்ணிக்கணும். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதே மிக்சியில் வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் போட்டு நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அதையும் அந்த எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்கிற அடை ஆறிடுச்சு. அதை சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி பிச்சு மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சிக்கலாம். நம்ம இது மாதிரி புட்டு மாதிரி இருக்கும் அரைச்சதுக்கப்புறம். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டையெல்லாம் இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது 3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், வீணாக போகாது, நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இது மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் இது. இது மாதிரி நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை டேஸ்ட் பிடிக்காதவங்க சர்க்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி பொடி பண்ணி நான் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுடைய சிமிலி ரெடி ஆகிடுச்சு. இதை உருண்டையாகவும் உருட்டி சாப்பிட்லாம், புட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.